சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் ஆவார். மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் வருவதால் சூரியன் வழிபாடும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வராகி தேவி அல்லது ஆண்டாள் தெய்வத்தை வழிபட்டு வரலாம். ஞானம் மற்றும் முக்திக்கு அதிபதியாக கேது பகவான் வழிபடப்படுகிறது. மகம் நட்சத்திரக்காரர்களின் பொதுவான குணங்கள்: ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்ட இவர்கள் கல்வி பயில்வதில் ஆர்வம் கொண்டிருப்பர். தருமம் செய்வதில் வல்லவர்கள். மன தூய்மை, நேர்மை மிக்கவர்கள். பிறரை கௌரவமாக நடத்துவர். மதுரமான மொழி பேசுவதோடு பேச்சு சாதுரியமும் பெற்றிருப்பர். பெரும்பாலும் தலைமை பதவியில்தான் இருப்பர். இந்த மகம் நட்சத்திரம் வானில் பார்ப்பதற்கு கிரீடம் அமைப்பிலும் ஏர்கலப்பை போன்றும் இருக்கும். இந்த கிரீடம் அமைப்பு இருப்பதால்தான் நாம் எல்லாரோலும் மதிக்கப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும் என நினைப்பார்கள். அதே சமயம் அலட்சிய குணம் அதிகம் இருக்கும். ஆனால் அதே சமயம் கடும் உழைப்பாளிகள். உழைப்பதற்கு தயங்காதவர்கள். தான் எடுத்துக்கொண்ட வேலையைத் தவிர வேறு எதிலும் கவனம் செலுத்தாதவர்கள். லட்சியவாதிகள், பிடிவாதக்காரர்கள், தனக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் என்ற அறிவும் அகந்தையும் உடையவர்கள். எப்போதும் எந்த நிலையிலும் எப்படியான சூழ்நிலையிலும் பிறரிடம் உதவி என்று கேட்காதவர்கள். சூழ்நிலை காரணமாக வாழ்க்கையில் தோற்றாலும் நஷ்டப்பட்டாலும் சொந்த முயற்சியில் முன்னேறுபவர்கள் மகம் நட்சத்திரக்காரர்கள். சிறந்த படிப்பாளிகள். ஒரு விஷயத்தை ஒருமுறை பயிற்றுவித்தாலே கற்போரமாய் கற்றுக்கொள்பவர்கள். மனதில் அச்ச உணர்வு என்பதே இல்லாதவர்கள். மகம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம்: தவசிமேடை மகாலிங்கேஸ்வரர் ஆலயம். தவசிமேடை மகாலிங்கேஸ்வரர் ஆலயம். மரகதவல்லி உடனுறை மகாலிங்கேஸ்வரர் கோயில் என்பது தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி ஒன்றியம் தவசிமடை கிராமத்தில் அமைந்துள்ளது. இங்கு பரத்வாசர் எனும் 10 அடி உயரமுடைய முனிவர் வாழ்ந்து சமாதி அடைந்த இடம் என நம்பப்படுகிறது. அவருடைய சமாதி அங்குள்ளது. அவர் ஆன்மீக ஒடுக்கம் அடைந்த இடமாதலால் இவ்விடம் ஒடுக்கம் என்ற பெயரிலேயே அழைக்கப் பெறுகிறது. சிறுமலையின் அடிவாரத்தில் அமைந்த இக்கோயில் பன்னெடுங்காலமாக மரங்கள் அடர்ந்து பல அரிய மூலிகைகளின் உறைவிடமாக இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் இக்கோயில் மகம் நட்சத்திரத்துக்குரிய கோயிலாக உள்ளது. பிரதோஷம் உட்பட சிவபெருமானுக்கு உகந்த நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப் பெறுகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து மக்கள் இவ்வாலயத்திற்கு வருகை புரிகின்றனர். இத்தல இறைவனை மனமுருகி வேண்டிக் கொண்டால் ஆயுள் விருத்தி உண்டாகும். பரத்வாஜ மகரிஷி மற்றும் சித்தர்கள் தவம் செய்த கோவில் என்பதால் தியானம் செய்தவர்க்கு மிகவும் உகந்த இடம். 2 அம்பிகையர். அளவில் சிறிய இக்கோயிலில் மகாலிங்கேஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இவருக்கு வலது பக்கத்தில் உள்ள சன்னதியில் மரகதவல்லி, மாணிக்கவல்லி என்ற 2 அம்பிகையர் காட்சி தருகின்றனர். மதுரையில் அருளும் மீனாட்சியம்மனின் பெயரால் இவர்களுக்கு இப்பெயர் சூட்டப்பட்டது. கிழக்கு நோக்கிய இந்த சன்னதிக்குள் அம்பாள்கள் இருவரும் தெற்கு நோக்கி மதில் ஓரத்தில் உள்ளனர். சன்னதிக்குள் எட்டி பார்த்துதான் இவர்களை தரிசிக்க முடியும். இத்தகைய அமைப்பிலான சன்னதியை காண்பது அரிது. ஞான சக்தியான இறைவனை எளிதாக அடையலாம் என்பதை உணர்த்தும் வகையில் இவ்வாறு அமைத்துள்ளனர். பரத்வாஜர் ஒரு தவமேடையில் யோகத்தில் மனதை ஒடுக்கி சிவனை வழிபட்டார். இத்தலத்தில் எப்போதும் யோகிகளும் தபஸ்விகளும் சிவனை அரூபமாக பூஜை செய்து வருகின்றனர். பெண்களால் இவர்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதால்தான் அம்மன் வெளியே தெரியாமல் சுவரை ஒட்டி அருள்பாலிப்பதாக தல வரலாறு கூறுகிறது. ஆதி பைரவர் சிவாலயங்களில் ஈசான்ய வடகிழக்கு திசையில் காட்சி தரும் பைரவர் இங்கு சிவனுக்கு எதிரில் காட்சியளிக்கிறார். இங்கு அருளும் மகாலிங்கேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதால் இவரது உக்கிரம் பக்தர்களை தாக்காமல் இருக்க எதிரில் பைரவரை பிரதிஷ்டை செய்துள்ளனர். இவரை ஆதி பைரவர் என்கின்றனர். பைரவருக்கு பின்புறம் தலைக்கு மேலே சிறிய துளை ஒன்றுள்ளது. இங்கு வரும் பக்தர்கள் முதலில் இந்த துளை வழியாக சிவனை தரிசித்துவிட்டு பின்பு பைரவரை வணங்கி
அதன் பின்பு கோயிலுக்குள் செல்கிறார்கள். சிவராத்திரியை ஒட்டி 30 நாட்களும் சூரிய ஒளி மூலவர் மீது படும். காலையில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் சிவன் மீதும் மாலையில் பைரவர் மீதும் விழுவது சிறப்பு. சூரியன் மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்தால் இந்த நட்சத்திரத்தில் சூரியனுக்கு சொந்த வீடு அல்லது உச்சத்தை விட அதிக பலம் கிடைக்கும். சூரியன் சிறிது நேரம் நின்று விடுவதால் அந்த நட்சத்திரம் அபிஜித் சூரிய ரேசிகளை பெற்று வாழ்கிறது. சூரியன் இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு நீண்ட செழிப்பான ஆயுளை கொடுத்து ஒரு கவசம் போல் தீமைகளை விளக்குகிறார். பிறந்த ஊரிலே அதிகமான அதிகாரமும் சக்தியும் அடைவீர்கள். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். ரிஷி அஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன். சூரியன் மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்தால் சூரியனுக்கு இந்த நட்சத்திரத்தில் அதிக பலம் ஒன்றும் கிடையாது. 1ஆம் பாதத்தில் கூறியபடி பலன்களே ஏற்படக்கூடும். தொழில், மனநிலை எல்லாமே மேற்படிதான் இருக்கும். சிறந்த ஜோதிட மென்பொருள் தேவைக்கு www.pssrf.org பாண்டிச்சேரி. சூரியன் மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்தால் பாதுகாப்புத்துறை அல்லது விமானத்துறையில் பெரிய அதிகாரியாவீர்கள். அரசியலில் கூட ஈடுபடுவீர்கள். ஆனால் மற்ற துறைகளில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் அரசியலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. உங்கள் பிறந்த தேதிக்கு ஜாதகம் பார்க்கலாம். இன்று உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்: யோக பலன், கரண பலன், திதி பலன், தாரபலன். இவை அனைத்தும் ஒரே இடத்தில் பார்க்க www.pssrf.org என் ரிஷி அஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷி அஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். சூரியன் மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தால் சூரியன் இந்த நட்சத்திரத்தில் நன்மையோ தீமையோ எதுவுமே செய்ய முடியாது. இதுபோன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோக பலன், விதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரைபலன் தெரிந்து கொள்ள www.pssrf.org.in. ரிஷி அஸ்ட்ரோ ஆப். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் இந்த நிகழ்வு ஜாதகருக்கு எப்போது நிகழும் என்பதையும் www.pssrf.org இணையதளத்திலும் ரிஷி அஸ்ட்ரோ இல் கோட் 53 L10 107 134 பயன்படுத்தி அறியலாம்.